இப்படி இருக்கு. இது வந்து நான் ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து யாருமே எதுவும் ஷோ பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நான் பேசுகிறேன், நீங்கள் பேச மாட்டீங்க, இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. அதர்வைஸ் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு கிட்டோட சக்ஸஸ், அவனோட ஹாப்பினஸ், அவனோட ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் நம்ம வந்து கொடுக்கணும். நம்மளோட லேர்னிங்கை, நம்மளோட நாலேஜை அவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக கொடுக்குறோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தான் இந்த ப்ரொஃபஷனலே, சரிங்களா? நான் இதை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, அண்டர் 8 கேட்டகரியில் இது அவனோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு. ஒரு சகோதயா டோர்னமெண்ட்டில் அவனை மெடல் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லித்தரணும். அது வெறும் க்ரூசியலான டைமு, ரொம்ப ஷார்ட்டான டைமு. பட் ஆனால் நேச்சுரல் ஃபிட் இருக்குது. பட் இருந்தாலும் இப்படிதான் ட்ராக்கு, இப்படி தான் ஓடணும், இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இங்கே இப்படி தான் நீ மெடல் பண்ணி ஆகணும், உனக்கு இவ்வளோ ஹீட் இருக்குது, செமி இருக்குது, ஃபைனலில் நீ இப்படி உட்காந்து ஓட போகிற, இதுதான் ஆன்னிமார்க் பொசிஷனு. அந்த 8 கேட்டகரிக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இதை நான் சொல்லணும் எனக்கு அவசியமே கிடையாதுல்ல. ஸோ அந்த பையனுக்கு இவ்வளோ விஷயத்த நம்ம சொல்லி தந்து 2 ஈவெண்ட்டில் அவனை மெடல் பண்ண வைக்கிறோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் யாரையும் கம்பேர் பண்ணியோ குறைய சொல்லியோ நான் சொல்ல, என்னோட எஃபெக்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என் ஃபீல்டில் இருக்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேரில் நெகட்டிவாக வாங்கிட்டு இருப்பாங்களா, அவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், நம்ம வந்து இப்படிலாம் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக அந்த 12 கேட்டகரிக்கு மேலே இருக்கிறவனை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக வந்துடும். இன்றைக்கி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனை இப்படிலாம் பண்ண வைக்கணும்னு நம்ம சொல்லி உட்கார வச்சு அவனை ஓட வைக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட டேலண்ட்டு, நம்மளோட ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த இது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபீல்டுன்றது எல்லாமே நீங்கள் சாதாரணமாக நினச்சிடுறீங்க. சும்மா வருவான் அவன் ஓட விட்டானா சரி ஓடினா மெடல் கிடச்சிரும் அப்படின்னு. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற இடத்துல ஹீட்டில் அடித்து, செமியில் அடித்து, அதுக்கப்புறமா ஃபைனலில் உட்காந்து அவனுக்கு அந்த ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம பேசுவோம் அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாரையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸு எந்த மாதிரி ஃப்யூச்சரில் போவான்னு கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவன் நம்மளை நம்பி வரான், இல்லை நம்ம வந்து அவனோட மூமெண்ட்ஸை பார்த்து நம்ம அவனை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இவன் இதுக்கு செலக்ட் ஆவான், இவன் இதுக்கு தான் குவாலிஃபை ஆனவன் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஒரு பெரிய பாசிட்டிவான மைண்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்தே இருக்கீங்க, ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே டவுன் ஆகாது, அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு இடத்துல ஸ்லோவாகிறோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல பீக்காக போகிறோம் அப்படின்றது தான் ஒரு பெரிய இதே தாட்டே. ஸோ எல்லா இடத்துலையுமே ஸ்லோவாகுது அப்படின்னா பெரிய பெரிய சக்ஸஸ் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை விட்டுட்டு இது என்னடா லைஃபு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது. நானும் ஒரு காலத்தில் எப்பயோ திங்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணதுன்னா ஸோ நம்மளோட கிட்ஸ் நம்ம கொடுக்குற அந்த சக்ஸஸ் தான், அதுதான் நம்ம வந்து அடுத்து ஓவர் கம் பண்ண வச்சு நம்மளை மறுபடியும் ஈஸியாக அந்த லைஃப்குள்ளே நம்மளை கொண்டு வர வைக்கும். அதனால உங்களோட டேலண்ட்ன்றதை ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட கிட்ஸுக்கு யாரை ஷூட் பண்ணலாம், அவங்கள வந்து கரெக்டாக யாரை ஷூட்டபுளாக செலக்ட் பண்ணி அவனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம என்னைக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்மளோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்னைக்கு நம்ம கோவை சகோதரியால் நம்ம வாங்கின ஒரு மெடல், ஒரு பையன் 2 கோல்டு. ஸோ அதுதான் ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்லபடியாக எல்லாமே பண்ணலாம். கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். சார் சிங்கமா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.